Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டு அது வேறு சூழ்நிலைகளில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு இந்த டென்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆச்சு, அதாவது நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹிந்தியில் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு வேர்பை எப்படி மாற்றி பேசுறது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா மே கா ரஹா ஹூன். ஸோ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது ப்ராப்பராக நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இதை தான் நம்ம பேச்சு வழக்கில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லுவோம். இது நம்ம இங்கிலீஷில் கிராமர்னு பார்த்தா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ரஹா, ரஹி, ரஹே வரும். ஸோ ஆணாக இருந்தீங்க அப்படின்னா ரஹா சொல்லணும். நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ரஹா அப்படின்றத யூஸ் பண்ணணும். ரஹி அப்படின்றது பெண்ணுக்கு, அதாவது நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுதும் தேர்ட் பர்சனை பற்றி பேசும்பொழுதும். ரஹே அப்படின்றது ப்ளூரல் ஃபார்முக்கு. ஸோ நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்னா மே கா ரஹாஹுன். ஸோ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காவோ சொல்லுவோம். இங்கே நமக்கு ரூட் வெர்பு கா அப்படின்றது தான் ரூட் வெர்பு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே கா ரஹா ஹூன். மேன்னு ஆரம்பித்ததுனால ஹூன்னு அந்த சென்டென்ஸ் முடியுது. இதுவே ஒரு பெண் சொல்கிறீங்க அப்படின்னா மே கா ரஹி ஹூன் அப்படின்றத சொல்லணும். இதுவே தேர்ட் பர்சனை பார்த்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் அப்படின்னா நம்ம ஓ அப்படின்றத பார்த்தோம். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஸோ இது ஒரு ஆணை சொல்கிறோம், அதனால ரஹா தான் வரும். பட் இங்கே ஓன்னு ஆரம்பிக்குது சென்டென்ஸ். ஏன்னா அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். தமிழில் மாறுது இல்லையா, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் வரும், அவன் அப்படின்னா இருக்கிறான்னு வரும். ஸோ அதே போல் ஹிந்தியில் தேர்ட் பர்சனை பற்றி பேசும்பொழுது ஹூன் வராது, ஹே வரும். ஸோ ஓ கா ரஹா ஹே. இதுவே அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா ஓ தான் வரும் அவளுக்கும். ஓ கா ரஹி ஹே அப்படின்றது வரும். ஸோ அங்கே ரஹி வந்தது அப்படின்னா அந்த ஓ அப்படின்றது பெண்ணை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வேர்பு யூஸ் பண்ணி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ்லாம் அதில் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ்க்கான வீடியோ லிஸ்ட்டுக்கான அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன். ஸோ அதாவது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இப்போதைக்கு, அதாவது இப்போ நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வேலை இன்னும் பண்ணி முடிக்கலை, கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம இதெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்துட்ருக்கோம். மே அபி, இப்போ அப்படின்னா அபி. ஸோ கானா கா ரஹாஹூன், சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். கானா அப்படின்னா சாப்பாடு, கா ரஹாஹூன் பாத் மே கால் கருங்கா, அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் பண்ணுவேன். நம்ம சொல்லும் பொழுது பண்ணுறேன் அப்படின்றது தான் சொல்லுவோம். பட் அது ப்ராப்பரான தமிழில் ஐ வில் கால் யூ லேட்டர், நான் அப்புறமா கால் பண்ணுவேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸில் வரும். பாத் மே கால் கருங்கா. ஒரு பெண் சொல்கிறீங்க அப்படின்னா பாத் மே கால் கருங்கி. அதே போல் தான் நான் இப்போது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும் பொழுதும் ரஹாஹூன் ஆண் அப்படின்றதுனால ரஹாஹூன், பெண் அப்படின்னா ரஹிஹூன் அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் தினமும் இங்கே சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏதோ ஒரு ஹோட்டலோ இல்லை மெஸ்ஸோ ஏதோ ஒன்று காமிச்சு நான் இங்கே தான் நான் டெய்லி சாப்பிட்றேன். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், தினமும் அப்படின்னு வருது. அதாவது ஒரு காலத்தை குறிக்கிற மாதிரி வந்தாலே ஒரு ரொட்டீன், அதாவது தினமும் இங்கே தான், எப்போவாவது, அவ்வப்போது, அந்த மாதிரிலாம் சொல்லும் போதுலாம் அது ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஸோ நம்மளோட ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் பாருங்கள், நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பேன். ஸோ தினமும் அப்படின்னா தினம்தோறும் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அதுக்கு ஹர்தின், ஹர் தின். மே ஹர்தின் யஹான், இங்கே அப்படின்னா யஹான். கானா காத்தாஹூன். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால சாப்பாடு சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறது கானா காத்தாஹூன். ஸோ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். இது ப்ரெசன்ட் டென்ஸ், தினம்தோறும். எப்போவுமே சாப்பிட மாட்டேன், எப்போவுமே சாப்பிடுவேன், டெய்லி சாப்பிடுவேன், வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவேன், இந்த மாதிரி ஏதாவது காலத்தை குறிப்பிட்டு உங்களோட பழக்க வழக்கங்களை சொல்கிற மாதிரி வர்றது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். கானா காத்தாஹூன். ஒரு பெண் சொல்கிறீங்க அப்படின்னா கானா காத்திஹூன் அப்படின்றத சொல்லணும். மே ஹர்தின் யஹான் கானா காத்தாஹூன்.
இப்போதெல்லாம் அவர் இட்லி சாப்பிடுவதில்லை. ஸோ இது பாருங்க, இப்போல்லாம் அவர் இட்லி சாப்பிட்றதில்லை. இதுவுமே ஒரு ஹேபிட், வழக்கமாக நடக்கிறது. அதாவது இப்போல்லாம் வழக்கமாக சாப்பிட்றதில்ல அப்படின்றத குறிக்கிறோம். பட் இங்கே வந்து தேர்ட் பர்சனை சொல்கிறோம். ஸோ தேர்ட் பர்சனை பற்றி பேசினாலே வந்து அங்கே சென்டென்ஸ் வந்து ஹேல முடியும். உங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஹூன்னு முடியும். தேர்ட் பர்சன் அப்படின்னா ஹேன்னு முடியும். ஸோ இப்போதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ்கல். ஆஜ்கல் அவர் அப்படின்னா ஓ. இட்லி நஹி காத்தா ஹே. ஸோ இங்கே வந்து தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம். அதனால தான் நஹி காத்தா ஹே, சாப்பிடுவதில்லை, நெகட்டிவ். அதனால தான் நஹி காத்தா ஹே. ஸோ இப்போ இங்கே ஓ அப்படின்றது வந்து அவர் அவள் ரெண்டுத்துக்குமே வந்து ஓ அப்படின்றது தான் வரும். ஆனால் இந்த சென்டென்ஸில் கா அப்படின்றது தான் ரூட் வெர்பு. சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுல கா அப்படின்றது தான் ரூட் வெர்பு. காத்தாஹே அப்படின்றது வருது, அதனால இது ஆணை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். இதுவே ஆஜ்கல் ஓ இட்லி நஹி காத்தி ஹே, காத்தி ஹே அப்படின்னு வந்ததுன்னா அங்கே காத்தின்னு வருது இல்லையா, அப்போ ஓ அப்படின்றது பெண்ணை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். ஆஜ்கல் ஓ இட்லி நஹி காத்தி ஹே. நெக்ஸ்ட் பாருங்க, நான் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்து பாஸ்ட் டென்ஸ். சாப்பிட்டுட்டேன், நான் வந்து சோறு சாப்பிட்டேன், அதாவது சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி பார்த்தோம், மெயின்னே சாவல், ரைஸ் அப்படின்னா அதாவது சோறுக்கு வந்து சாவல் அப்படின்றத சொல்லுவாங்க. காயா, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு காயா. ஒரு பெண் சொல்றீங்க அப்படின்னா காயி அப்படின்றத சொல்லணும். இங்க சப்ஜெக்ட் கூட நம்ம சப்ஜெக்ட் வந்து மே அப்படின்னா நான் தானே ஹிந்தியில் சொல்லுவோம். இங்கே ஏன் நே வந்தது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடக்குது, அது வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆக்ஷனை வந்து ஒரு கொஷின் பண்ணலாம். எதை யாரை அப்படின்ற கொஷின் கேட்கும் பொழுது அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு பதிலாக அமைஞ்சது அப்படின்ற பட்சத்தில் அங்கே நீங்கள் சப்ஜெக்ட் கூட நே சேர்த்து பேசணும். எக்ஸாம்பிளுக்கு எதை சாப்பிட்டாய், யாரை சாப்பிட்டாய். ஸோ இங்கே சாப்பிட்டேன் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து வேர்பு. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன கொஷின் கேட்கலாம், எதை சாப்பிட்டாய், யாரை சாப்பிட்டாய். ஸோ யாரை சாப்பிட்டாய்ன்னு கேட்டால் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது, அது ஒரு கரெக்டான கொஷின் இல்லையா. ஸோ எதை சாப்பிட்டாய் அப்படின்னா நான் இட்லி சாப்பிட்டேன், சோறு சாப்பிட்டேன், ஏதாவது ஒரு டிஷ் ஃபுட்டை சொல்லி நீங்கள் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு அங்கே ஒரு பதில் கிடைக்குதா. ஸோ 2 கேள்வியில் எதை யாரை அப்படின்னு கேட்கும்போது 2 கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுத்துக்காவது பதில் கிடைச்சிது அப்படின்னா சப்ஜெக்ட் கூட நே சேர்த்து பேசணும். இது பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ மெயின்னே சாவல் காயா. நெக்ஸ்ட் பாருங்க, நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, நான் சாப்பிட்டேன் முன்னாடி பார்த்தது வந்து பாஸ்ட் டென்ஸ், அந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ ப்ரெசன்ட்டோட வந்து எந்த விதத்துலையும் வந்து கனெக்ட் ஆகலை. நான் சாப்பிட்டு விட்டேன், நீங்க சாப்பிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், அதோட கண்டினியூஸ் தான் இப்போ எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றது சொல்கிறோம். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஸோ இது வந்து மெயின்னே காலியா அப்படின்றத சொல்லணும். தும் காவோ, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் காவோ. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் லஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லஞ்சு சாப்பிடுவேன். அப்போ இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வரும், அதாவது இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், நான் சாப்பிடுவேன் அப்படின்னா மே காவுங்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளோட ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுவே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறதுக்கு மே காவுங்கி அப்படின்றத சொல்லணும். நான் சாப்பிடுவேன் அப்படின்றதுக்கு நமக்கு இப்போ ஹிந்தியில் தெரிஞ்சிருச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில், அதாவது அவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் அப்படின்னா மே, நான் லஞ்சுக்கு வந்து துபஹார் கா கானா. ஸோ துபஹார் அப்படின்றது வந்து லஞ்சு, மதிய நேரத்தை குறிக்குது. துபஹார் கா கானா அப்படின்னா மதிய நேரத்தில் சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்றது அர்த்தம். கானா அப்படின்னா சாப்பாடு. ஸோ கா, அந்த கா சவுண்டு வந்ததுன்னா அது வந்து பாட்டை குறிக்கும். கானா அப்படின்னா பாட்டு. இது வந்து நார்மலாக நம்ம தமிழில் சொல்லுவோம்ல அந்த கா தான். கானா அப்படின்னா வந்து சாப்பாடு. துபஹார் கா கானா அப்படின்னா மதிய சாப்பாடு, லஞ்சு வந்து குறிக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்னே தோஸ்துக்கே கர்மே. ஸோ வீட்டில் அப்படின்னா கர்மே அப்படின்றத சொல்லலாம். நண்பர் அப்படின்னா வந்து தோஸ்து, ஹிந்தியில் தோஸ்து. ஸோ என்னுடைய, அதாவது தன்னுடைய அப்படின்னா அப்னே அப்படின்றத சொல்லணும். ஸோ அப்னே தோஸ்துக்கே கர்மே, தோஸ்துக்கே கர்மே அப்படின்னா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் லஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிடுவேன். நான் அப்படின்னா மே, லஞ்சு அப்படின்னா துபஹார் கா கானா, தன்னுடைய ஃப்ரெண்டு வீடு அப்படின்னா வந்து அப்னே தோஸ்துக்கே கர்மே, காவுங்கா அப்படின்னா சாப்பிடுவேன். ஒரு பெண் சொல்லும் பொழுது, இதே வாக்கியத்தை ஒரு பெண் சொல்லும் பொழுது காவுங்காக்கு பதிலாக காவுங்கி அப்படின்றத மட்டும்தான் மாறும். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே பூக் லகி ஹே. ஸோ பசிக்கு வந்து பூக்கு,
பசிக்குது அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்னா பசித்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் ப்ராப்பரான அர்த்தம். அதாவது அந்த பசி வந்து பசிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ பூக் லஹி ஹே அப்படின்றத சொல்லணும். ஹிந்தியில் பசிக்குது, தூக்கம் வருது, இந்த மாதிரியான வாக்கியங்களுக்கெல்லாம் லஹி லஹா அப்படின்றத யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். பூக் லஹி ஹே, நான் சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கு பசிக்குது, நான் அப்போ சாப்பிட போகிறேன். ஸோ ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் உடனே வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து வாலா வாலி யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். வாலா வாலி வாலேவோட யூசேஜ் வந்து செப்பரேட் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வரப்போகிறேன், நான் போக போகிறேன், நான் தூங்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா இதோ நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை நான் தூங்க போகிறேன், தூக்கம் வருது, தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, நான் சாப்பிட போகிறேன். மே சாப்பாடுக்கு வந்து கானா, கானே வாலாஹூன். ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்னா கானே வாலாஹூன். இங்கே கா அப்படின்றது தான் ரூட் வெர்பு, அது கூட நே சேர்க்கணும். வாலாஹூன் அப்படின்னா நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றத ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். இதுவே மே கானே வாலிஹூன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றத வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். மே கானா கானே வாலாஹூன், மே கானா கானே வாலிஹூன் அப்படின்னா ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிக தண்ணி குடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, இங்கே பாருங்கள் வேர்பு வந்து சாப்பிடு தான். ஸோ சாப்பிடுவதற்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு கானே சே பெஹலே. ஸோ முன்னாடி அப்படின்னா சே பெஹலே அப்படின்றது வருது. சாப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கானே சே. ஸோ கா அப்படின்றது ரூட் வேர்பு, அது கூட நே வரும். சே பெஹலே, கானே சே பெஹலே. அதிக தண்ணி அப்படின்னா அதிக். ஸோ அதிகம்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் அதிக் அப்படின்றது தான் வரும். தண்ணி அப்படின்னா பானி, மத் பியோ குடிக்காத. ஸோ குடி அப்படின்னா பியோ அப்படின்றத சொல்லுவோம். சாப்பிடு அப்படின்னா காவோ, குடி அப்படின்னா பியோ. ஸோ குடிக்காத அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு மத் பியோ. கானேசே பெஹலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதிக் பானி மத் பியோ. ஸோ இப்போ நம்ம அதிகம் அப்படின்னா அதிக் அப்படின்றத பார்த்தோமா. ஸோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலராக வருது. தமிழ்லையும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் சிமிலராக வருது. இந்த மாதிரி ஓரளவு சிமிலராக வர்ற வார்த்தைகள்லாம் வந்து நான் செப்பரேட் வீடியோவாக 2 பார்ட்டாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் என்னென்ன வார்த்தைலாம் சிமிலராக வருது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, மதிய உணவு சாப்பிட்ட பிறகு வெந்நீர் குடி. ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்றத பார்த்தோம். இப்போ சாப்பிட்ட பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தில் பார்க்க போகிறோம். ஸோ மதிய உணவு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், துபஹார்கா கானா, மதிய உணவு அதாவது லஞ்ச். துபஹார்கா கானா, இங்கே துபஹார் அப்படின்றது வந்து லஞ்ச், மதிய நேரத்தை குறிக்குது. ஸோ மதிய நேரத்தில் சாப்பிட்ற உணவு துபஹார்கா கானா. கானேக்கே பாத். ஸோ நம்ம சாப்பிட்ட பிறகு, பாத் அப்படின்னா பிறகு அப்படின்றது நமக்கு தெரியும். ரூட் வெர்பு கா. ஸோ கானே கே பாது. இதுவே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னா கானே சே பெஹலே. ஸோ கானே அப்படின்றது வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக தான் வரும். சாப்பிடுவதற்கு முன், பிறகு அந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது கானே ரூட் வெர்பு கா கூட நே வரும். முன்னாடி அப்படின்னா சே பெஹலே, பிறகு அப்படின்னா கே பாது. ஸோ பிறகு அப்படின்னா கே பாது. ஸோ கானே கே பாது. வெந்நீர் அப்படின்னா கரம் பானி. ஸோ நார்மல் வாட்டர் வந்து பானி அப்படின்றத சொல்லுவோம். சுடுதண்ணினா வந்து கரம் பானி. தண்டா பானி அப்படின்னா கோல்டு வாட்டர், சில் வாட்டர். பியோ அப்படின்னா குடி. ஸோ இங்கே குடின்னு சொல்கிறதுனால பியோ. அந்த சென்டென்ஸில் குடிக்காத அப்படின்றதுனால மத் பியோ அப்படின்றத பார்த்தோம். ஸோ துபஹார்கா கானா கானே கே பாத் கரம் பானி பியோ. மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வெந்நீர் குடி அப்படின்றத சொல்கிறதா அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது ஒவ்வொரு வேர்பும் வேறு வேறு சூழ்நிலைகளில், அதாவது அந்த டென்ஸ் மாறும் பொழுது எப்படி மாறும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்பையே நிறைய டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கணும், தேர்ட் பர்சனுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வேர்பை இந்த மாதிரி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.